ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக சீம்பால் வந்து கறந்து நம்ம வீட்டில் வந்து சமைக்க போகிறோங்க. சீம்பால் வந்து மாடு கன்று போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து கறக்கிற பால் தான் சீம்பால்னு சொல்லுவாங்க. அந்த பால் வந்து கன்றுக்குட்டிக்கு வந்து கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நம்ம வந்து கறந்து சாப்பிட்டா நமக்கும் ரொம்ப சத்தானதுங்க, கன்றுக்குட்டிக்கும் ரொம்ப சத்தானது. மாடு வந்து ஒரு நாளைக்கு அது வந்து ஒரு 3 லிட்டருக்கு பக்கம் கறக்கும். அது ஃபுல்லாக வந்து கன்றுக்குட்டினால் குடிக்க முடியாது. மீதி இருக்க பாலை வந்து நம்ம கறந்துட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பக்கத்து வீட்டில் இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாராவது இருந்து கேட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு கொடுத்துர்லாங்க. மாடு வந்து கன்று போட்டுருந்துச்சுங்க. நீ கன்று போட்டு ஃபஸ்ட்டு நாள் கன்றுக்குட்டி வந்து குடித்தது போக மீதி இருக்கிறத வந்து நாங்கள் வந்து கறந்துட்டு வரோங்க. கறந்துட்டு வந்து இன்றைக்கி சீம்பால் வந்து சமைக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கறக்கிறது வந்து மாட்டில் எல்லாருனாலையும் முடியாதுங்க. மாடு வந்து அமைதியாக அவங்களுக்கு கொஞ்சம் நிற்கணும், பழக்கப்பட்ட மாடாக இருக்கணும். கறக்கிறதுக்கு வந்து கை வந்து நம்மளுக்கு வணங்கணும். இந்த மாதிரி நிறையா இது வந்து இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளும் கறக்கலாங்க. இன்றைக்கி போட்டிருக்க கன்றுக்குட்டி வந்து காலக்கண்ணுங்க. காலக்கண் கெடாரி கண் அப்படின்னு சொன்னால் ஆண் கண், அதுக்கப்புறம் வந்து கெடாரின்னா வந்து பெண் கண் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சீம்பால் வந்து கறந்துட்டோங்க. கறந்தது போக நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துகிட்டு பக்கத்தில் சித்தி வீடு, அக்கா வீடு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துர்லாம். அதுக்கப்புறம் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பால் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறத விட அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துருவோங்க நாங்கள். இப்போ வந்து இதுக்கு நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேங்க. சீம்பால் கட்டி இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 2 நாளுக்கு வந்து வர்றது வந்து சீம்பால் கட்டிங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து வர்றது உப்பு போட்டு தான் வேவிக்க முடியும். அது வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்குங்க. நமக்கு வந்து தேவையான அளவு இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக காரத்துக்காக கடமிளகு, அதுக்கப்புறம் வாசம் வந்து பச்சை வாசம் இருக்கக்கூடாதுங்க, அதுக்காக ஏலக்காய், இது 2ஐயும் வந்து நுணுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பில் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேருங்க. இப்போ நம்ம சீம்பாலை ஒரு பாத்திரத்தில் நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் நான் ஒரு தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாக ஊற்றி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டுங்க. அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பாத்திரத்தை வந்து அந்த குக்கருக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு தட்டை வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே குக்கர் மூடியை போட்டுருங்க. போட்டுட்டு நமக்கு வந்து ஒரு 3 விசில் பக்கம் விட்டு எடுத்துருங்க. விட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சீம்பால் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒன்றுங்க. இந்த மாதிரி சத்தானது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எங்காவது கிடைச்சா மிஸ் பண்ணாமல் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதோட நான் வீடியோ முடிச்சிருக்கேங்க. அடுத்தது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாங்க.